ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் மிஸ்டர் ஜேகே. இன்றைக்கு என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இது மைத்திரி காலத்துக்கு பிறகு மைத்திரி சேனா வந்து ஜனாதிபதி இருக்கையில் வந்து ஈஸ்டர் தாக்குதல் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஈஸ்டர் தாக்குதல் வச்சு தான் என்ன செய்ததுன்னு சொன்னால் மைத்திரி சிறிசேனா வந்து தேசிய பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அவரை வந்து பதவியிலிருந்து தூக்கி அது கோட்டபாய ராஜபக்ச வந்து ஜனாதிபதியாக வந்தார். அது எல்லாருக்குமே நார்மலாக தெரியும். பழைய வரலாறு நான் கதைக்க விரும்பலை. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அனுரகுமார திசாநாயக்கா வந்து இப்போ ஜனாதிபதியாக இருக்கிற காலத்தில் வந்து எல்லாமே நார்மலாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா விஷயமும் தெரியல, அரசியல் பிரச்சனை தெரியலன்றது நார்மலான நாடு வந்து இப்போ நார்மலான வளம நிலைக்கு திரும்புது. இந்த தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்ச நாளும் ஆகையில் துப்பாக்கி சூடுன்றது வந்து எல்லா இடத்துலையுமே அதிகமாக வந்து காணப்படுது. சும்மா ஒரு ஃபேஸ்புக்கை தட்டிட்டு போய்க்கில் வந்து மினுவாங்கோடையில் டுமில்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து வாசித்தேன். துப்பாக்கி சூடு தான் அப்படி போட்டிருந்தாங்க. பார்க்க சிரிப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் என்னென்னு சொன்னால் எவ்வளோ பாரதூரமான விஷயம் நடக்குது இப்போ ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், மினுவாங்கோடியில் இன்றைக்கும் அதை பாடசாலை நண்பர்களால் வந்து ஒரு ஆள் வந்து துப்பாக்கியால் வந்து சுட்டிருக்கார். என்ன காரணத்துக்குன்னு தெரியலை. இது எவ்வளோத்துக்கு ஒரு பிரச்சனையை கொண்டுருமென்னு சொல்லி தெரியலை. இப்போ 2-3 நாளைக்கு முன்னம் வந்து இப்போ கோட்ஸில் வந்து இப்போ செவ்வந்தியை தேடிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே வந்து செவ்வந்தி அந்த துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டவரை வந்து எல்லாருமே காதல் கிறிஸ் மாதிரி தான் இப்போ டிக்டாக்கில் வீடியோ போட்டு வந்துருக்குங்க. இது வந்து இளைஞர் சமுதாயத்தை வந்து இன்னும் என்ன செய்யும், அப்போ இனி வன்முறையில் ஈடுபட்டால் மட்டும்தான் பெண்கள் காதலிப்பார்கள் என்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுற நிலைமைக்கு சில பெண்களின் காரியங்களும் அப்படி இருக்குது. டிக்டாக் வீடியோக்களை பார்க்கல அப்படித்தான் அவரை பற்றி அவர் ஒரு பெண்கள் இந்த கிறிஸ்டியன் மாதிரி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு சோசியல் மீடியாவை எப்படி அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியலை. அதே மாதிரி அதுக்கு முதல் மன்னாரில் வந்து ஒரு நீதிமன்றத்தில் இப்படி ஒரு துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றது. அந்த கொழும்பு பிளியந்தலை நினைக்கிறேன் நார்மலாக அந்த கொழும்பு கோட்ஸில் துப்பாக்கிச்சூடு நடக்க போகிறதுக்கு முதல் நாளுக்கு இரவு வந்து ஒரு தந்தை 2 மகன் பலியாகிருக்காங்க துப்பாக்கிச்சூட்டுக்கு. இப்போ வந்து ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எப்படி இந்த துப்பாக்கி பாவனை வந்து அதிகமாக பொதுமக்களிடையே பரவுதுன்னு சொல்லி தெரியலை. சாதாரண மக்களே துப்பாக்கி வைக்கிற அளவுக்கு வந்துட்டாங்கன்னு துப்பாக்கி யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டேன்னு சொன்னால் நாட்டின் பாதுகாப்பு சட்டத்திட்டம் எவ்வளோத்துக்கு இருக்குது, இல்லை இது வேணுமென்று சொல்லி இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்காண்டியா இல்லை திருப்பி என்ன ஒரு ஆட்சியை கொண்டுறதுக்காண்டி நடத்தப்படுற செயலான்னு சொல்லி ஒரு சந்தேகமும் எழுதுகிற அளவுக்கு இப்போ நடக்கிற விஷயங்கள் அதிகமாக இருக்குது இந்த துப்பாக்கி பாவனை. அதே மாதிரி வந்து சொன்னீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதிகமான விபத்து சம்பவம். நேற்றும் ஒரு யாழ் மாவட்டத்தில் வந்து ஒரு டாக்டர் பிறண்டு ஒரு குடும்பஸ்தரால் மரணம் அடைஞ்ச சம்பவம் ஒன்று எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி நிறைய விபத்துகளும் இடம்பெறுகிறது. இப்போ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ நாட்டின் சட்டத்திட்டம் வந்து கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. தேவையில்லாத விஷயம் அது உண்மையாகவே என்று தான் சொல்லணும். வானத்தில் இருக்க உறுதி பாகங்களை வந்து கலட்டி தேவையில்லாமல் ஒரு சிறு கைத்தொழிலை வந்து ஒரு முடக்கின மாதிரி தான் அது. அப்படி ஒரு விஷயம் நடந்தது. அதுக்கு இப்போ பாதுகாப்பை வலுப்படுத்தலாமே. தேவையில்லாமல் இது எங்கண்ட தையிட்டி விகார பிரச்சனை அதுக்கு ஒரு தீர்வு காணையில் அதெல்லாம் உண்மையாக தமிழ் மக்கள் இருக்கிற இடத்துல வந்து ஒரு பௌத்த விகார கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ரீலங்காவில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி தேவையில்லாமல் வாகனத்தின் உறுதிப்பாங்களை கலட்டுறதை விட்டுட்டு இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் சரியான ஆக்கலை ஒரு கோட்ஸில் வந்து என்ன செய்யிருக்காங்கன்னா சுட்டத்தை தப்பிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு ஒரு ஆள் உடந்த அதுக்கு அந்த செவ்வந்திக்கு பதிலாக செவ்வந்தி மாதிரி இருக்க என்ன ஒரு பிள்ளையை கொண்டு வந்து 14 நாள் ரிமாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் எந்த அளவுக்கு இவ்வளோத்துக்கு இப்படி ஏன் போகுதுன்னு சொல்லி உண்மையாக தெரியலை. அவ்வளோத்துக்கு இப்போ இருக்கிற நடவடிக்கைகள் அவ்வளோத்துக்கு இருக்குது. உண்மையாக இது அரசாங்கத்தால் நடைபெறுதா இல்லை அரசாங்கத்துக்கு எதிராக திட்டமிட்டு செயற்படுதான்னு சொல்லி தெரியலை. அதே மாதிரி வந்து என்ன ஒரு விஷயம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பார்லிமெண்ட்டில் அர்ஜுனா ராமநாதன் வந்து கதைச்சிருக்கார் மலையக மக்கள் கப்பலேறி வந்தேன்னு சொல்லி. அதுக்கு ஒரு ரோல் ஒன்று செய்து அந்த மலையகத்திலேருந்து ஒரு அன்னையர் ஆள் போட்டிருந்தார். கப்பலேறி வந்த நான் இருக்குது, கப்பலேறி வந்த இடம் இருக்குது, கப்பல் இங்கே கப்பலுக்கு பேர் வச்சுக்கன்னு சொன்ன மாதிரி ஒரு நக்கலாக போட்டிருக்காங்க.
அர்ஜுனன் ராமநாதன் அண்ணன் வந்து இப்போ நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களும் கதைக்கிறார். அது பட்ஜெட்டை பற்றி காய்ச்சிருந்தார். இப்போ எங்களுக்கு யாழ்ப்பாண நூலகத்துக்கு 1.5 மில்லியன் தான் ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றி விஷயமெல்லாம் நிறைய காய்ச்சிக்கிறார். ஓகே, அவர் கதைக்கிற விஷயங்கள் வந்து சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ சொந்த நாட்டிலேயே நாங்கள் வந்து என்ன செய்கிறோம்னு சொன்னால் எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இல்லை, எங்களுக்கான ஒரு இது இல்லாமல் என்ன செய்கிறோம்னு சொன்னால் தவிச்சு கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்க எங்களோட இருக்கிற தமிழ் பேச ஒரு உறவுகளை வந்து நாங்கள் வந்தறியல் குடிகறிகள்னு சொல்கிறது அழகில்லை. அது எந்த விதத்தில் இப்படி என்னத்துக்காண்டி சொன்னாரோ தெரியலை. அது ஒரு மனஸ்தாபத்துக்குரிய விஷயந்தான். அந்த விஷயம் வந்து அண்ணா ஃபீல் பண்ணி போட்டிருந்தார் ஒரு டிக்டாக்கில் பார்த்துருந்தேன். உண்மையாக மலையக மக்கள் வந்து எவ்வளவோ இப்போ முன்னேறி கொண்டிருக்காங்க. அவங்க இல்லைன்னு சொன்னால் இல்லை. அந்த இடத்துல போய் ஒரு 2-3 நாள் வாழ்ந்து பார்த்தா தான் அவங்களோட கஷ்டம் என்னென்னு தெரியும். மலையக மக்களும் ஒரு மனுஷர், அவங்களும் எங்களோட உலகாலம் எங்களோட சேர்ந்து பிணைந்து அவங்களோட வாழ்வியலையும் நாங்கள் வாழ்கிறோம். ஒவ்வொரு நாளும் குடிக்கிற கஃபையில் கூட அவங்களோட உழைப்பு இல்லாமல் நாங்கள் குடிக்க முடியாது. அவ்வளோத்துக்கு இருக்கல அந்த விஷயம் வந்து ஒரு மன கஷ்டமான ஒரு விஷயம் தான். அது என்னத்துக்காண்டி என்ன ரீசனுக்காண்டி அப்படி சொன்னார்ன்னு தெரியல. சில விஷயங்கள் அவர் செய்கிறது ஓகே, ஆனால் சில விஷயங்கள் வெகுளித்தனமாகவும் இருக்குது. விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்படுகிறார். அவர் வந்து அதிகமாக அவர் கதைக்கிறதாலேயே அவர் வந்து விமர்சனங்களுக்கு உள்ளாகிறார். அது அவற்றை பிரச்சனை. அவரும் ஒரு யூடியூப் தளம் ஒன்று நடத்தி கொண்டிருக்காருன்னு தெரியும். அதுலேயும் அதிகமான விஷயங்களை வந்து சாரிடுவார், பகிர்வார். சில விஷயங்களை பார்க்கும்போது கவலையாக தான் இருக்குது இப்படியான விஷயம்னு சொல்லி. ஸ்ரீலங்கா வந்து இப்போ என்ன நிலைமைக்கு முன்னேறி கொண்டு போனாலும் ஒரு தேசிய பாதுகாப்பு இல்லாமல் இந்த அளவுக்கு போனால் இனி ஒரு காலத்தில் வந்து திருப்பி மறுபடியும் என்ன செய்யும்னு சொன்னால் அங்கே வர்ற டூரிஸ்ட் வந்து வெளிநாட்டிலேருந்து அங்கே வர்றவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வர்றதுக்கு பயப்படுவாங்க. இப்போ ஆசியாவிலேயே வந்து முதலாவது சுற்றுலாத்தலமாக வந்து சிகிரியா வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கேன். அப்படி இருக்கையில் வந்து இன்னும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தி அதுலேருந்து வருமானம் ஈட்ட பார்க்கணும். இப்படி தேசிய பாதுகாப்பு இல்லாமல் எல்லாரும் இப்படி துப்பாக்கிச்சூடு அதிகமான நியூஸில் பார்வையிடைக்கில் வந்து வெளிநாட்டிலேருந்து வர்றவங்கன்ற இது வந்து குறைஞ்சிடும். அப்படி குறைஞ்சிடும் சொன்னால் எங்களுக்கு தான் இழப்பு. ஏன் இவ்வளவு நல்ல அரசாங்கம் நல்ல ஆட்சி அமைச்சு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டு ஏன் இப்படி சின்ன பிள்ளையில இது பெரிய பிள்ளைமையாக உயிர் அச்சுறுத்தல்னு சொன்னால் யாருமே வர மாட்டாங்க. அப்படி இருக்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பார்ப்போம் ஸ்ரீலங்காவில் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி.